தேவனுடைய பிள்ளைய ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அப்படியா சொல்லியிருக்கிறார். தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாள் அனுபவமாக சொல்லுவேன். என் பெரிய பையன் 7வது மாதம் வயசில் இருக்கிறான். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நான் குஜராத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் நான் சைக்கிள் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். அங்கே கொடுக்குற காணிக்கை எடுத்துகிட்டு வருவேன். வழியில் ஒரு டீ கடையில் டீ குடிப்பேன். அன்றைக்கு அந்த எல்டர் அந்த சில்லறையை கொடுக்க மறந்துட்டார். டீ கடையில் வந்து நிற்கிறேன், காசு இல்லை, சைக்கிள் எடுக்கிறேன். சேட்டா இங்கிட்டு வருன்னு சொல்லிட்டு அவன் டீயை கொடுத்தான். அப்புறம் காசை கொடுன்னு வீட்டுக்கு வரேன். இங்கே கிரவுண்டு எங்கள் வீடு நல்லா தெரியும். சின்ன ஸ்டவ்வில் ரேஷன் ரைஸு பம்ப் ஸ்டவ்வில் வெந்துக்கிட்டு இருக்குது. நான் கிட்ட வர நேரத்தில் எண்ணெயும் முடிஞ்சு போச்சு, அரிசியும் வேகலை. இவன் சொல்கிறா, பாஸ்டர் ரொம்ப பசிக்கு. கண்ணில் தண்ணி எடுத்தா. செபிக்கலான்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர் என்னால் முடியல. அது கிறிஸ்டியன் காலனி. இங்கே எப்படி நிறைய கிறிஸ்தவங்க இருக்கீங்க, அது மாதிரி கிறிஸ்டியன் காலனி. கிடுகுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு குஜராத்தி ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு இவ போய் எண்ணெய் கேட்டா. அந்த வீட்டில் வயசான அம்மா ஒரு பாட்டில் எண்ணெய் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மருமகன் வாங்கி பிடிங்கிட்டு எப்போவும் இதே வேலையாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினான். நான் பின்னாலே வந்து அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். 2 பேரும் முழங்கால் பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதே ஏரியாவில் மூசான்னு ஒரு பையன், அவங்க அக்கா அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கான். அவங்க அண்ணன் துபாயில் இருக்கார். அவன் வந்திருக்கான். நான் தமிழில் ஜெபம் பண்ணுவேன், அவள் ஹிந்தியில் ஜெபம் பண்ணுவாள். அவள் வார்த்தையை கேட்டுட்டு ப்ரேயர் முடித்தவொடனே, ஏன் பாஸ்டர் என்கிட்ட கேட்க வேண்டியதானு சொல்லிட்டு, இல்லைப்பா இப்போ தான் நான் செருப்படி வாங்கினேன், எனக்கு செருப்பு மாலை வேண்டாம், கொடுக்க ஒரு கர்த்தர் என்று சொல்லி அவன் கேட்காம கிச்சனில் போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அடுத்த வழியாக போயிட்டான். அவங்க போய் அவன்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னொரு பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு சிஸ்டருக்கு ஏற்கனவே என்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுக்க சொல்லி வேறு யாரோ கொடுத்துருக்காங்களா. மദ്രാசி பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க அது மேலே ஒரு 50 ரூபா போட்டு 100 ரூபாயாக கொண்டாந்தாங்க. அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு ஸ்டீல் ட்ரம் இருக்குது, முழுசும் பாஸ்மதி அரிசி. அன்றையிலேருந்து நான் குஜராத்தை விட்டு வெளியே வர வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தேன். தீர்மானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில். கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லி திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். வெறும் ஜெபம் தாங்க நமக்கு கொடுத்துருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அவ்வளவுதான். உங்கள் வீட்டில் தேடி எல்லாம் வரும். மாப்பிள்ளை வரணுமா, வீட்டை தேடி வரும். பொண்ணு வரணுமா, உங்கள் வீட்டை தேடி வரும். வருமானம் வரணுமா, வீட்டை தேடி வரும். ஆனால் உங்களுடைய முழங்கால், உடைய ஜெப வாழ்க்கை, உடைய திறமைக்கு தக்கதாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.